அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தா, ரிஷபர் ராசியில் பிறந்தவர்களுக்கான குணம், பொருளாதாரம், அதிர்ஷ்டம், வேலைவாய்ப்பு, காதல் மற்றும் திருமணம், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றின பதிவு தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நான் சொல்கிற விஷயம் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி மற்ற ராசிகளுக்கான பதிவு நம்ம விஸ்வகுரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது மற்ற ராசிகளில் இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே கூட எப்படி பேசணும் பழகணுங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, இப்போ பதிவை பார்த்துடலாம். உங்கள் சிம்பிள் பார்த்தா காலமாடுங்க. அடுத்து உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்களா மண் தத்துவ ராசி, அதாவது நில ராசின்னு சொல்லலாம். பெண் ராசி, ஸ்திர ராசி, அதே போல் 4 கால் ராசின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்கள் குணாதிசயத்தை அழகாக கெஸ் பண்ணிடலாம், அழகாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் உடல் வாக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா ரொம்ப அழகாக, ரொம்ப தேஜஸாக இருப்பீங்க. நல்ல கம்பீரமான தோற்றம், பார்க்கவே நல்ல ராயல் லுக்காக இருப்பீங்க. மற்றவங்கள கவர்ற வகையில் இருப்பீங்க. அதாவது ஒரு கூட்டத்தில் போய் நின்னீங்கனாவே மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இருப்பீங்க. மீடியம் ஹைட்டாக இருப்பீங்க. ஹைட்டுக்கு தகுந்த உடம்பு இருக்குங்க. அதே போல் நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்கங்கும் போது உங்களை பார்க்கும் போதே கொஞ்சம் தனித்துவமாக ரொம்ப யூனிக்காக தெரியுவீங்க. ரொம்ப கொஞ்சம் ரிச் லுக்காக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பீங்க. மோஸ்ட்லி சுக்கிர பகவானை ராசிநாதனாக வச்சுருக்க எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான பர்சனாக இருப்பாங்க. ஸோ உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான்கிறதுனாலே நீங்கள் இயற்கையிலேயே ரொம்ப அழகாக இருப்பீங்கங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்களா, மோஸ்ட்லி ஆக்டர்ஸ் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இயற்கையாகவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நல்லா அழகான கண்கள், நல்லா நீண்ட கூந்தல் இருக்கும். பெண்களாக இருந்தால் நல்லா கலராக இருப்பாங்க, நல்லா தேஜஸாக இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருப்பாங்க. உங்கள் சிம்பிள் காளமாடு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாகவும் இருப்பாங்க. ஆண்களாக இருக்கவங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கம்பீரமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சாந்தமாக இருப்பீங்க. ஆனால் கோவம் பயங்கரமாக கோவப்படுவீங்க. உங்களை யாராலையும் சமாதானமே படுத்த முடியாது. பெண்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு உங்களை அழகுபடுத்திப்பீங்க. மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியணுங்கிறதுக்காக நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. உங்களை எப்போவுமே அழகாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே ஆசைப்படுவீங்க. அதுவே ரிஷபராசியில் ஆண்கள் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்களா சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக, அழுக்கு இல்லாமல் ரொம்ப நீட்டாக துவைச்சி தேய்ச்சி தான் போடுவீங்க. எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அயர்ன் பண்ணாமல் போடவே உங்களுக்கு பிடிக்காது. ரொம்பவே நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருந்து வாட்ச், பேகு, காரு, பைக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல்ன்ட்டு எல்லாமே பார்த்தீங்களா ரொம்பவே பிராண்டடாக, பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக தனித்துவமாக தெரியணும்னு நீங்கள் எல்லாமே காஸ்ட்லியாக வாங்குவீங்க. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயலாக காமிச்சிக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. அடுத்தவங்க பார்த்தா எல்லாருமே உங்களை பார்த்துட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க, இங்கே யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பார்த்து ஒரு கூட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா உங்களை மாதிரி ட்ரெஸ் அங்கே யாருமே வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்பவே பார்த்து ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வாங்குவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கடினமான உழைப்பாளியாக இருப்பீங்க. எந்த வேலை செஞ்சாலும் ரொம்பவே நல்லா திறமையோடு செய்வீங்க, ரொம்ப நேர்த்தியோடு செய்வீங்க. நீங்கள் செய்கிற வேலையில் குறைன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. மிகவும் வலிமையானவராக இருப்பீங்க. நல்ல பலம் பொருந்தியவராக இருப்பீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கோபம் வராது. ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட சண்டைன்னு வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் சும்மா விட மாட்டீங்க. இவங்களை 2ல் 1 பார்க்காம விட மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு. நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸர் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறாருன்னா அது ரொம்பவே சிரத்தையோட பர்ஃபெக்டாக செய்வீங்க. எப்போவுமே உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருந்து உங்களுக்கு சொல்லும் போது அதை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுடுவீங்க. எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இருக்காது. ரொம்ப கரெக்டாக எந்த வேலையை கொடுத்தாலும் அழகாக செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு கள்ளங்கபடம் இல்லாத மனிதராக இருப்பீங்க. சுயநலங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பழகுவதற்கு இனிமையான குணத்தையும், நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க நினைப்பீங்க. வசதி இல்லாத போது ஒரு மாதிரியும், வசதியான வாட்டி
நமக்கு கீழே இருக்கவங்க கிட்ட பேசுகிறதுக்கு கூட ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்த மாதிரி ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளோ வளர்ந்தாலுமே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருந்தால் கூட உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற சாதாரண அடித்தள மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூட ரொம்பவே கேஷுவலாக பேசுவீங்க, கேஷுவலாக பழகுவீங்க. ரொம்ப யதார்த்தமான மனிதனாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அதை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. பிரச்சனையை கண்டு துவண்டு போகக்கூடிய நபராக கண்டிப்பாக ஒருபோதும் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய முகத்தில் பார்த்தீங்களா ஒரு கனிவும் கண்களில் அன்புமே காட்டக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதுனாலே மற்றவங்கள ஈஸியாக கவர்ந்துடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்களா நிறையா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரகசியங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த விஷயம் பண்ணவே மாட்டீங்க. எப்பவுமே ரகசியத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் பொசசிவாக இருப்பீங்க. காரணம் என்னன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும், பழகணும். மற்றவங்க கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸாக பேசக்கூடாதுங்கிற ஒரு பொசசிவ் இருக்கும். அது இயற்கையாகவே எல்லாத்துக்கும் இருக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு நினைப்பீங்க. உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே கேரிங்கோடு பார்த்துப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியோடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி காதல் திருமணம் செய்யவே விரும்புவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காதலுங்கிறது சின்ன வயசுலேருந்தே நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்களா ரிஷபராசிக்காரங்க லவ்வில் ரொம்ப ட்ரூவாக இருப்பீங்க. லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள லவ் பண்ணிவிட்டு இப்போல்லாம் நிறைய பிரேக்கப்புங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ மோஸ்ட்லி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புவீங்க. ஒருவேளை உங்களுக்கு பேரண்ட்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய கணவர் மனைவி யாராக இருந்தாலுமே, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்பவே அவங்க மேலே அன்போட பாசத்தோடு இருப்பீங்க. ரொம்ப கேரிங் அண்ட் லவ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. மகிழ்ச்சியாகவே வச்சுப்பீங்க. நல்ல வாழ்க்கை துணையாக நீங்கள் பர்ஃபெக்டான வாழ்க்கை துணையாக அவங்களுக்கு இருப்பீங்க. அதே போல் நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்கன்னாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. ஒரு சிலருக்கு அது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, ஒரு சிலருக்கு மைனஸாகவும் ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலர் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. வந்துட்டால் உங்களை யாரும் சமாதானமே படுத்த முடியாது. என்ன தான் அம்மா அப்பான்னு எல்லாம் மாற்றி மாற்றி உங்களை சமாதானப்படுத்தினாலும் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. ஆனால் நீங்களே பார்த்து 2 நாள் 3 நாள் யோசித்து நீங்களாக அந்த கோவத்தை சமாதானப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட போய் பேசினா தான் உண்டு. மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ராசிக்காரங்களோட கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னி மற்றும் மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லைஃப் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு செட் ஆகாத ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மமும் கும்பமும் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாதுங்க. மோஸ்ட்லி அவங்கள வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கன்னி மகரம் 2 ராசிக்காரங்களை நீங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கும் போது உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த சிம்மமும் கும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ராசி தான், ஆனால் உங்கள் ராசிக்கு அது செட் ஆகாத ராசி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை உங்கள் சொந்த பந்தங்கள் இருந்தாங்களா கூட இந்த ராசிக்காரங்களோட உங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்களா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள்கிட்ட எப்படி இருப்பீங்கன்னா அம்மா அப்பா சகோதரர் சகோதரின்னு எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்பவே அன்போட அக்கறையோடு இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ரொம்ப பார்த்து கேர் பண்ணி குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோடையும் பழகுவீங்க. குடும்ப சுமைகளை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சுமக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுடைய அண்ணன் தம்பி யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குடும்ப பாரங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு பாரமாகவே தெரியாது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்கிறங்கும் போது அது ரொம்பவே நீங்கள் நேசித்து செய்வீங்க. எந்த வேலையை செஞ்சாலும் அது ரொம்பவே தனித்துவத்தோடு சிறப்பாக செய்வீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. நகை அடகு கடை இருக்குது இல்லைங்களா, அதுவும் ரிஷபராசிக்காரங்களில் இருப்பாங்க. ஜவுளி கடை, ஃபைனான்ஸு,
லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ், சேல்ஸ் ரெஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க, ஃபேன்சி ஸ்டோர்ஸு, பியூட்டி பார்லர், அப்புறம் விவசாயத்துலேயும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அக்ரிகல்ச்சரும் மோஸ்ட்லி விவசாயங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்றா இருக்கும். நீங்கள் வயசான வாட்டி கூட நம்ம போயிட்டு கொஞ்சம் காடு வாங்கிட்டு அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே விரும்பக்கூடிய நபராகவே இருப்பீங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் தாங்க உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து பார்த்தீங்களா, அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் நிறங்கள், அதாவது லைட் க்ரீனு, லைட் ப்ளூவு, பிஸ்தா க்ரீனு, இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே செட் ஆகுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட கல் பார்த்தீங்களா மரகத கல்லுங்க. அதிர்ஷ்ட தெய்வம் என்னன்னு பார்த்தீங்களா மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க, உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ் கொடுக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசி தேவதையே மகாலட்சுமி தான். ஸோ அவங்கள வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சமானதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.